கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 2வது அதிகாரம் 20வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 2:20 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே அம்மை அன்று யாரை பாடுவேன். ஏசாயா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்கோதே, ஏசாயா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்கோதே. பாரிசுத்தமே பரவசமே பாரானே சருவே வாரம் பொருளே, தேடினதால் காண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தலே தீர். தேடினதால் காண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தலே தீர். புது எண்ணெயால் புது பலனால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதாம் நடத்துகிறீர். நூதன சாலோமில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதாம் நடத்துகிறீர். நூதன சாலோமில் சேர்த்திடுவீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை கட்டங்காம் அலைந்திடாமல் தீவிரம் வந்தமை தாங்குகிறீர். திசை கட்டங்காம் அலைந்திடாமல் தீவிரம் வந்தமை தாங்குகிறீர். யான் முன் செல்லும் கிருபை எனக்கு கிடைக்கும் இளைப்பாறுதல். யான் முன் செல்லும் ஓம் சமூகம் எனக்கு கொடுக்கும் இளைப்பாறுதல். அமது காலம் ஓம் தடியும் வன்மயனையும் தேற்றிடுதே. உமது காலம் ஓம் தடியும் வன்மயனையும் தேற்றிடுதே. கனி செடி நீர் நிலைத்திருக்காம் கொடியாய் அடியேன் படர்ந்தொங்கிட. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தமை சுத்தம் செய்தீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தமை சுத்தம் செய்தீர். யான் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவேவம் நேசமுகம் என்று காண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவேவம் நேசமுகம் என்று காண்டிடுவேன். சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்காம் கொடுமுடியேல் சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சிவங்களை பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். நீங்க நம்ம ஏசாயா 2வது அதிகாரம் 20வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பூமியை தத்தளிக்க கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே. நம்ம பார்த்தோம் அந்த எழும்புங்கிற ஒரு ப்ராசஸ் அவங்களுக்கு நேற்று பார்த்தோம். டு ரைஸ் அப். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு அந்நாளிலே ஒரு நாள், அந்த ஒரு நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாத்திற்கும் விலகி கண்மலையின் வெடிப்பிலே குன்றுகளிலும் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு அவர்களுடைய மகிமை பிரதாபம்ங்கிறத இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமா பார்க்க இருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த எல்லா மக்களுக்கும் என்ன கொடுத்திருக்காருன்னா நாசியில சுவாசம் கொடுத்தார். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நாசியில் சுவாசம் பிரத். எல்லாருக்கும் இப்ப யார் யாரெல்லாம் ஆண்டருக்கு அகேன்ஸ்டா இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த நாசியில சுவாசத்தை கொடுத்தது ஆண்டவர் தான் கொடுத்தார். பிரத், இங்கிலீஷ்ல பிரத் அப்படின்னு இருக்குது. ஒரு கிரேக்க வார்த்தை, எபிரேய வார்த்தை கிடையாது. ஒரு வார்த்தை PNOE. அது காத்து வரைய PNOE. டு ப்ளோ, ப்ளோ டு ப்ளோயிங், அதாவது த பிரத் ஆஃப் லைஃப். இந்த வார்த்தையை நீங்க புரிந்து கொள்வதற்கு அப்போஸ்தலர் எடுத்துக்கணும். அப்போஸ்தலர்
17வது அதிகாரம் 25வது வசனத்துல இந்த கூட்டத்தாருக்கு ஆண்டவர் ஒண்ணு கொடுக்கிறார். அது என்ன கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 17:25 எல்லோருக்கும். இந்த கூட்டத்தார் ஆண்டோடைய வார்த்தைக்கு பயந்து, பிரசனத்துக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 25 எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தை, இந்த சுவாசத்தை தான் PNOE சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவானது போல மனுஷனுக்கே வாழ்ந்தது. மனுஷனான ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்திலே தோன்ற பண்ணி, இந்த ஒரே ரத்தத்துல தோன்ற பண்ணி நாசில சுவாசத்தை கொடுக்கிறார். இந்த சுவாசம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நுரையீரலுக்குள்ள காத்து, இந்த காற்று உள்ள வந்து நுரையீரலுக்குள்ள வந்து ஒரு ஆல்வெலே அப்படின்னு சொல்லி ஏர் பேக்ஸ் காத்து குட்டி குட்டி குட்டியா இருக்கும். அதுல ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். நல்ல ஆக்சிஜன்கிறத ரத்தத்துக்குள்ள வந்துட்டு அங்க இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அது எடுத்துக்கும். எல்லாமே சுவாசம் இதுல நடக்கும். அப்ப கெட்ட ரத்தம் எல்லாமே இருக்கிறதெல்லாம் வெளியே வந்து அது கார்பன் டை ஆக்சைடு வெளியில வருது. உள்ள போற ஆக்சிஜன் நமக்கு ஸ்ட்ரென்த்தா மாறுது. அதைத்தான் அங்க பாக்குறோம். ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமி மீதெங்கும் குடியிருக்கும்படி செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலத்தை அவர்கள் குடியிருப்பது. முன் குறிப்பிக்கப்பட்ட காலம், அந்த காலத்துலதான் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 2வது அதிகாரம் 20வது பூமியை தத்தரிக்க பண்ண எழும்பும் பொழுது, அதாவது 19-20 ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க, சேம். எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும், இங்கே பாருங்க, அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமையின் பிரகாசத்திற்கும் விலகி கண்மலைகளும் கெபிகளும் பூமியிலும் புகுந்து கொள்வார்கள். புகுந்து கொள்ளும் படிக்கு, புகுந்து கொள்வார்கள் சொல்லிஇருக்குது. புகுந்து கொள்ளும் படிக்கு ஒரு கண்டினியூஸ் ஒர்க் ஆகும். அப்ப 19-20 ஒரே மாதிரி தெரியும், ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். சரி, அதான் நம்ம இன்னைக்கு தியானித்துக்கிட்டு இருக்கோம். அது என்ன வித்தியாசம் சொல்லி, அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டா, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறார் ஒரு நாள்ல. வாசிப்போமா? அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 30வது அறியாமையின் காலத்திலே தேவன் காணாதவர் பொழுது. அறியாமையின் காலங்கிறது என்னன்னா, ஒரு காலம் இருந்துச்சுங்கன்னா ஆண்டவர் அறியாத காலம் இருந்துச்சு. அன்னைக்கு ஆண்டவர் கண்டுக்கிடல. ஆனா இப்ப அப்படி விட மாட்டார். அதனாலதான் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நியாயம் தீர்த்து. அப்ப ஜட்ஜ்மெண்ட் டேல அந்நாளிலே ஆண்டவர் எழுந்திருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப 2 வசனத்தை வாசிக்கிறேன், ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஏசாயா 3வது அதிகாரம் 19-20. நீங்க நம்ம 20 தியானிக்கிறோம். பூமியை தத்தளிக்க கர்த்தர் எழும்பும் போது, பூமியை தத்தளிக்க கர்த்தர் போது அந்நாளிலே, ஒரு நாளிலே, அங்க 19ல அந்நாளிலே பார்க்க முடியாது. அப்படியே பயங்கரத்திற்கும் மகிமையின் பிரகாசத்திற்கும் விலகி, இங்க அந்நாளிலே அந்த ஒரு நாள்ல ஆண்டவர் எழுந்திருக்கிறார். இங்க எழுந்தளித்தவர் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நாசியில சுவாசம் இல்லை யாரையும் தொடுறார். அதனால நாசி சுவாசத்தை நீங்க நம்ம தியானித்துக்கிட்டு இருக்கோம். முதல் ஃபியோ உங்களுக்கு காமிச்சேன். ரெண்டாவது நியூமோ, PNEUMA, பியூமா. திரும்ப சொல்றேன், பி சுவாசம், PNEUMA. இதுக்கு என்ன ஸ்பிரிட் சம்பந்தமெல்லாம் இருக்கும். ஸ்பிரிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்பிரிட்டை நீங்க புரிந்து கொள்வதற்கு ஆதியாகமம் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியினிலே மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். ஸ்பிரிட் யார் ஊதுறது, அது எதை ஊதுறாருன்னா நியூமாங்கிறது ஸ்பிரிட். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாக அறினான். அப்ப ஒரு காரியம் நடக்குதுங்க. அதுவரை ஆதாம் மண்ணுனால செய்யப்பட்டவன் அசையாம இருந்தான். ஏன்? அவனுக்குள்ள ஸ்பிரிட் கிடையாது.
ஆனா எப்ப ஆண்டவர் தன்னுடைய நாசில் இருக்கிற சுவாசத்தை ஊதுறாரோ உடனே என்ன ஆயிடும், ஜீவ ஆத்மாக மாறிடும். இதுல என்ன நம்ம ஒரு காரியம் பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீவ சுவாசத்தை நீங்க வெளிப்படுத்துதல் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கிறோம். வெளிப்படுத்துதல் 11:11. 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. மகா உபத்திரவ காலத்தில் நடக்கிற சம்பவம். இங்க 2 நபரை பார்க்கிறோம். அது எலியா, மோசே. இந்த 2 நபரும் ஆண்டவர்களுக்கு ஸ்பெஷல் பவர் கொடுக்கிறாங்க. அது என்ன பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 11வது அதிகாரம் அவர் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க எலியா. அதிகாரம் தண்ணீரை ரத்தமாக மாற்றுது மோசே. இப்ப இவர்களுக்கு கொல்ல முடியாது. ஆனா அவர்கள் சாட்சி சொல்லி முடித்த போது பாதாளத்திலிருந்து ஏறி வந்த மிருகம் அவர்கள் யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து கொண்டு போடும். எல்லாரும் ஹாப்பி, பிரைஸ் எல்லாம் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல எப்படி ஆதாமுக்கு ஒரு சுவாசத்தை கொடுத்தாரோ, ஸ்பிரிட்டை கொடுத்தாரோ, அதே மாதிரி இங்க கொடுக்கிறார் பாருங்க. 11:11. 3 நாளைக்கு பின்பு எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் உயிரை எழுந்தினாரோ, 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலே இருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்போ அவர்கள் கால் ஊன்றி நின்று அவர்களை பார்த்த மிகவும் பயமற்றார். சரி, இது ஸ்பிரிட் நியூமா. இத இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 தெசலோனிக்கர்ல அவருடைய சுவாசத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 8வது வசனம். இங்க மிருகத்தை நம்ம பார்த்தோம். அதுபோல 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 8வது நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அந்த அக்கிரமக்காரன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அக்கிரமக்காரன் கிடையாது, இது பரிசுத்த ஆவியானவர். அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து நியூமா, அதனால அழிக்கிறார், சாத்தான அழிக்கிறார். ரைட். 3வது ஒரு வார்த்தை உங்களுக்கு காட்டுறேன். எம்ப்ரோ, EMPNEO. இந்த நியூமோங்கிறது அது மாறாது. MEM. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு பிரீத் இன் ஆர் இன். பிரீத் இன் அப்படின்னா என்னன்றத உங்களுக்கு வாசனத்துல இருந்து காட்டுறேன், அப்பதான் அது புரியும். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலர் 9:1. எம்பாமா 9:1. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி ஒரு ஃபோர்ஸ். இப்ப ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். அவனை வெளியில் தூக்கி அவன் வாயில ஊதுவாங்க. அது எவ்வளவு ஃபோர்ஸா ஊதுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. செல்வி டீச்சர் இருக்கும்போது ஒரு தடவை என்ன நடச்சு அப்படின்னு சொல்றேன். வேல்முருகன் அப்படின்னு ஒரு தம்பி இருந்தார். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைகள். ஒரு பொண்ணு கையில பிராக்சர் ஆயிடுச்சு. நான் மாவு போடுறதுக்கு ரெடியெல்லாம் இருக்குது. அந்த பொண்ணு டக்குன்னு மூச்சு விடுறது நிப்பட்டேன். ப்ரீத்திங் ஸ்டாப் ஆயிடுச்சு. என் தம்பி வந்தாரு. வந்து மூக்க பிடிச்சிட்டு வாயில உஃப்னு ஊதுறாரு. அந்த பொண்ணு வாந்தி இருக்கிறான். வாந்தி எடுத்தாலும் அவர் கண்டுக்கிடாம எல்லாம் கிளியர் பண்றாரு. மறுபடியும் ஊதுறாரு. அந்த பிள்ளைக்கு திரும்ப உயிர் வந்துருச்சு. இப்ப அந்த பொண்ணுக்கு நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ள கல்யாணம் ஆச்சு. எப்படி அந்த உயிர் உள்ள வருதோ அதுபோல அவருடைய மகளுக்கு உயிர் உள்ள வந்துச்சு. இதெல்லாம் நாங்க சாட்சிகள். சரி, அப்ப அதுக்கு என்ன செய்வோம்னா, அது இந்த சிகரெட் உப்பெல்லாம் கிடையாது. உயிரை கொடுத்து உள்ள ஊதணும். லாங் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதுல உயிர் வந்துட்டோம். அதான் நம்ம பார்க்கணும். சீரி ஒரு ஃபோர்ஸ். இது பயம் உண்டாக்கக்கூடிய ஒரு ஸ்பீட். பயம் உண்டாக்கக்கூடிய ஒரு ஸ்பீட். 3வது. 4வதாக ஒரு காரியத்தை பார்த்து நம்ம அதை முடிக்க இருக்கிறோம். அதே இதான் EMPHU. MPU சா. SAO சா. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு பிரீத் அப்பான்.
ஒரு மேல ஒரு ஊதுற ஊது. இப்ப ஆதி ஆமத்துல ஆண்டவருடைய நாசில வருகிற சுவாசம் உள்ள வருது. அப்ப எல்லாரும் என்ன ஆயிடுறாங்க, ஒரு ஜீவ ஆத்மாக மாறுறாங்க. ஆனா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் எல்லாத்தையும் ஊழியத்துக்கு அனுப்புகிறார். யோவான் 20வது அதிகாரம் 22வது வசனம். யோவான் 20:22 சீஷர்கள் மேல் ஊதி ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இது ஒரு வித்தியாசம் இருக்குது. அங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிற என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சுவாசம் இருக்குது. ஆனா இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவாசம். அது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றது. இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா நமக்குள்ள இந்த ஆவியினுடைய ஒரு வல்லமை இருக்கு. சரி, இப்ப லாங்குவேஜ் நம்ம பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது வசனம். ஏசாயா 2வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு திரும்ப அந்த வசனத்துக்கு விளக்கத்தை சொல்றேன், அப்பதான் இது உங்களுக்கு புரியும். ஏசாயா 2வது அதிகாரம் 20வது வசனம். 19, 20 சேம் டிட்டோ டிட்டோ டிட்டோ. ஆனா ஒன்னு வித்தியாசம் இருக்குது. 20வது வசனத்துல அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும். பயங்கரத்தெல்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். அந்நாளிலே அப்படின்னு பார்க்கிறோம். இந்த அந்நாளிலே இதெல்லாம் எதற்காக நடக்குது? ஒரே ஒரு காரியம் தான். ஏசாயா 2வது அதிகாரம் 11 அந்நாளிலே கர்த்தர் ஒருவரே அந்நாளிலே உயர்ந்திருப்பார். உயர்ந்திருக்கிறதுனா என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப ஒரு மனிதன் தான் உயர்ந்திருக்கிறதுக்கு என்னென்னவோ செய்வோம். சினிமா நடிகர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது, நான் இன்னும் பெரிய ஆளாகணும், நான் என்னுடைய தேசத்தை நான் தான் ஆளுகை செய்யணும், நான் ஒரு சீஃப் மினிஸ்டரா மாறணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு எஃபர்ட் எடுப்பான். ஒரு மாநாடு நடத்துவார், என்னென்னமோ செய்வாரு. அதுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். எங்களுடைய குல்பர்கா மெடிக்கல் காலேஜில் இதெல்லாம் கதை கிடையாது, நடந்த சம்பவம். ஒரு MBBS ஸ்டூடெண்ட் அவர் என்ன செய்தார்னா, ஒரு கட்சியில ஆரம்பத்தில் சேர்ந்து யாருமே அவரை கண்டுக்கல. ரொம்ப ஒரு மாதிரி சைலண்டாக சின்ன இடத்துல இருந்தார். அவர் யாருக்கும் அதிகமாக தெரியாது. ஆனால் முதல் முறையாக ஒரு பாத யாத்திரை கர்நாடகாவில் ஆரம்பிச்சார். எங்க குல்பர்கால படித்த ஒரு டாக்டர். அவர் ஒரு கிறிஸ்தவர். கேட்டுக்கோங்க, கிறிஸ்தவர். பாத யாத்திரை நடக்கிறார். நடந்து ஒவ்வொரு கிராமமா போய் அங்க இருக்கிற மக்களை சந்திச்சு உங்க பிரச்சனைகள் என்ன சொல்லுங்க, நான் ஒருவேளை பவருக்கு வந்தேன்னா நான் உங்களுக்கு உதவி செய்யிட்டு நடந்து போறாரு. அப்படி அவர் பின்னாடி ஒரு கூட்டம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. பாப்புலர் ஆனார். சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார். கையில பைபிள் வச்சிருப்பார். அவங்க அம்மா ஒரு கிறிஸ்தவ அம்மா. கட்சியில நல்லா பாப்புலர் ஆகி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. பல பிரேயர்ஸ்கள் நடந்துச்சு. சில பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. அது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெலிகாப்டர்ல போனாரு. எப்படி விழுந்தாருன்னு தெரியாது. அப்படி டிசப்பேர் ஆயிட்டார். அப்ப அவர் மேல வந்ததற்கு காரணம் என்னன்னா, நடந்தார். ஹி வாக்ட். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப 2வது அதிகாரம் 11வது வசனத்துல ஆண்டவர் நடக்கணுங்கெல்லாம் அவசியம் இல்லை. ஒரு நாளை பிக்ஸ் பண்ணிட்டாருங்க. அதனால அவர் தான் உயர்ந்திருப்பார். அந்த உயர்ந்திருக்கிறத இன்னும் கொஞ்சம் ஆழமா நான் புரியுனா, நாம் என்ன செய்யணும்? ஒரு கூட்டத்தார் என்ன செய்யறாங்கன்னா, கண்மலையிலே வெடிப்புகளை ஒளிஞ்சுக்கிறாங்க. நாம் என்ன செய்யணும்? இது நமக்கு, அவங்களுக்கு கிடையாது. ஏசாயா 12வது அதிகாரம் 1 வசனத்துல, அக்காலத்திலே நீ சொல்லுவது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன். தேவன் நம்மளை உருவாக்குனது எதுக்குன்னா, பரலோகத்துல தேவதூதர்கள் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பரிசுத்தாயினார பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிச்சுட்டே இருக்காங்க. அவருக்கு போர் அடிக்காதா? ஒரே பாட்டு போர் அடிக்கும். அதனால ஒரு கூட்டத்தாராகிய நாம தெரிந்து கொண்டார். பாதம் பாணிதேன் என்னாலும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவேன்.
ஏசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருவே பரம்பொருளே, தேடினதால் நடந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். நம்ம பாடணும், அதை தாங்க பார்க்கணும். அண்ணாநிலே ஆண்டவர் உயர்ந்திருப்பார். நாசியில சுவாசம் இருக்குது. 2 குரூப்பா டிவைட் பண்றாரு. ஒரு கூட்டம் ஒளிஞ்சுக்கிட்டு, ஒரு கூட்டம் காலையிலே நீ சொல்லுவது கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமா இருந்தீர், ஆனாலும் உங்களுடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். தேற்றுகிறது எப்ப நடக்கணும்னா கோபம் போனதுக்கு அப்புறம் நடக்கும். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமலும் நம்பிக்கையா இருப்பேன், பயப்படாமலும் நம்பிக்கையா இருப்பேன். பாருங்க, நான் அக்காலத்திலே நீங்கள் சொல்ல வருது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். இதுக்காகத்தான் நம்மள நாசில சுவாசம் எடுத்துக்கிறோம். சுவாசம் நம்மளை துதிக்க வைக்கிறது. எஸ்ஐயா 24வது அதிகாரம் 24, 21. அக்காலத்திலே கர்த்தர் உன்னதமான சேனைகளை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். உன்னதமான சேனைகள். இந்த உன்னதமான சேனைகள் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்முடைய கண்களை இங்கிருந்து பரலோகத்துக்கு பார்க்கிறோம். அப்போ எங்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னதமான சேனைகள். ஒன்று ராஜாக்கள் 22வது அதிகாரம் 19 22-19. நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த துதி பரலோகத்துக்கு போகுது. இப்ப சீட் மேல போகுது. அப்பொழுது அவர் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனைகள் எல்லாம் அவருடைய வலது பறக்கத்தில் நிற்கிறதை கண்டேன். ஒரு தீர்க்கதரிசி பரலோகத்தை பார்க்கிறார். அங்க சேனைகள் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பேர் சேனைகளின் கர்த்தர், ஹோஸ்ட். தியானிச்சிருக்கணும். அவ அந்த சேனைகள் எல்லாம் எதையும் பார்க்கிறாங்கன்னா நம்ம ஆண்டவர் துதிக்கிற துதிகள் பரலோகத்துக்கு வந்துட்டு இருக்குது. சரி, இது மாத்திரமல்ல, இன்னொரு பரலோக தரிசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். தானியேல் எடுத்துக்கோங்க. தானியேல் 7வது அதிகாரம் 9. 7-9. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் பரலோக தரிசனத்தை காட்டுறாங்க. இந்த பரலோக தரிசனத்தை யார் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசியில சுவாசம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த சுவாசம் 2 வகையான சுவாசத்தை காட்டினேன் உங்களுக்கு. ஒரு சுவாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமத்துல ஆதாமுக்கு கொடுத்த சுவாசம். அந்த சுவாசம் உயிரோட இருக்கிற எல்லாத்தையும் இருக்கு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசனுக்கு தன்னுடைய அந்த சேர்மை ஊதுகிறார். யோவான் 20வது அதிகாரத்துல காட்சி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், நித்மா. அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறார். அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு விசேஷமான ஒரு பார்வை வைத்திருக்கிறார். அதான் பரலோக தரிசனம். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். தானியேல் 7-9. சிங்காசனங்கள் வைக்கப்பட்டன, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். நம்பர் 1 ஒரு நபர். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல் துப்புராகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் சக்கரது. இது பிதாவாக்கிய தேவன், ஒரு நபர். 2வது பாருங்க, 13வது வசனத்துல பார்க்கிறோம். தரிசனங்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலுக்கோ. இது இயேசு பிரிச்சு பார்க்க பரிசுத்தாவியானவருடைய உள்ளம் இருந்தா தான் பார்க்க முடியும், சும்மா எல்லாம் பார்க்க முடியாது. இதோ ஒரு மனுஷகுமாரனுடைய சாயலாக ஒருவர் வானத்து மேகங்களோடு வந்தார். உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெஹிக்கிள் மேகம். வெளிப்படத்தில் பார்க்கிறோம், அவர் மேகங்களோடு வந்தார். 2வது வரிகளே அவர் மேகங்களோடு வருவார். எல்லா பர்வத்தோடும் அசையும், ஆனா மேகம் மட்டும் அசையாது. வந்து அவர் நீண்ட
ஆயுசுள்ளவர் இட மட்டும் அங்கே சமீபத்திலே கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் சகல ஜாதிக்காரரும் போஷகரும் அவரையே சேவிக்கும்படி. இதாங்க முக்கியம். இன்னைக்கு நாசில சுவாசம் உள்ள நாம் இங்க அவர் துதித்து கொண்டே இருந்தானா அங்கவே அவர் துதிக்க முடியும். உங்க வாயிலிருந்து முறுமுறுப்பு வரக்கூடாது, துதியின் சத்தம் வரும். அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அழியாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்திற்குள்ள நான் வரணும்னா எங்க ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சரி, தொடர்ந்து அதை தியானிக்கும் போது 9வது சரி 10வது அதிகாரம் 5வது இங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்கிறோம். எல்லாம் நம்ம பார்க்க போறதுக்கு அடிப்படையான காரியம். என் கண்களை ஏறெடுத்து 10:5 சணல் வஸ்திரம் தரித்திருந்து தமது அறையிலே உப்பாசின் தங்க கச்சையை கட்டியத ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிகை பச்சை போலவும், அவருடைய முகம் மின்னுகிற பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபட்டி கொண்டு, அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல். வெளிப்படுத்துதல் 1:15 இதெல்லாமே சிமிலர் தரிசனம். இதெல்லாம் நம்ம என்ன சொன்னா அங்க போய் அவரை துதிக்கிறதுக்கு இங்க ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறோம். சரி, ஏசாயா 26வது அதிகாரம் 1 வசனத்துல நம்ம ஆண்டவரை துதிக்கிறது இன்னொரு ஆங்கிள் உங்களுக்கு காட்டப்படுது. ஏசாயா 26:1 அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டானது. பாடப்படும் பாட்டுங்கிறது இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ உலகத்துல சில பாடல்கள் வருது, சில பாடல்கள் போயிருது, வர்ற ஸ்பீட்ல போயிருது. ஆனா சில பாடல்கள்லாம் அழிக்கவே முடியாது. எனக்கு பல பாடல்கள் என் இருதயத்திலிருந்து நான் பாடுவேன். அது பாடும்போது சில அடிகள் கூட மாறக்கூடாதுன்னு நினைச்சு பாடுவேன். அக்காலத்திலே யூதா தேசத்திலே பாடப்படும் பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பு அதற்கு மதிலும் அரணும் ஏற்படுத்துவார். பெலனான நகரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு பெலன் தேவை. அவர் கொடுக்கணும். அவர் பெலன் கொடுத்தா தான் அங்க போய் சேர முடியும். நம்ம எல்லாம் ஒரு மாமிசமான மனிதர்கள். நமக்கு விரோதமான எத்தனையோ சக்திகள் நம்ம மேல எதிர்த்து போராடி கொண்டே இருக்கு. ஆனா ஒரு காலத்துல நம்ம அங்க போய் சேரணும். சரி, ஒரு பாடலை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னாகமும் 21வது அதிகாரம் 17வது. அப்பொழுது இஸ்ரேல் பாடின பாட்டை ஒற்ற தண்ணீரே பொங்கி வா, அதை கருத்து ஒற்ற தண்ணீரே எந்த தேவா ஆவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஆசீர்வாதயாம் என் நேசகர்த்தரே, ஆசீர்வாதயாம் என் நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். இது ஒரு பாடல். எரேமியா 33வது அதிகாரம். இதெல்லாம் ஒரு நாள் அந்நாளிலே 33:11 அந்த பாடலுக்குள்ள என்னெல்லாம் கண்டென்ட் இருக்குன்னு எங்க பார்க்கிறோம். ஏன்னா களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும், சேனையின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த பாடல் பாடுவதற்கு நமக்கு ஆண்டவர் நாசில சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சுவாசத்தின் மூலமா தான் நம்ம பாட முடியும். கடைசியாக ஒரு பாடலை பார்த்து இந்த செய்தியை நம்ம முடிக்க இருக்கிறோம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 1 வசனம். 2 சாமுவேல் 22:1 கர்த்தர் தாவீதை கர்த்தருடைய எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி நீக்கிய பொழுது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. என்ன நம்ம புரிந்து கொள்றோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எல்லா சத்துருக்களுக்கும் ஆண்டவர் உங்களை என்ன விளக்கணும்னா நீ பாடு. இதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு தெரியாது. இல்ல நான் சொன்னது தப்புனாலும் விட்டுருங்க. திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் தாவீதை, அன்னைக்கு தாவீது, இன்னைக்கு நம்ம, அவனுடைய எல்லா சத்துருக்களும் கைக்கு. அவனுடைய சத்ரு அப்படின்னு அர்த்தம்னா சத்ருக்கு தாவீதை சுற்றி ஒரு சில குரூப் இருந்துச்சு. இன்னைக்கு தாவீது இல்லை, அந்த சத்ருவும் கிடையாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். என்னைக்கு சுற்றி ஒரு சில சத்துருக்கள் இருக்கும்.
நீங்களாக்கி விடுவித்த பொழுது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. முடிப்போமா? மகா இரக்கமும் கருவையும் உள்ள பிதாவே துதிக்கிறமாயா, ஒரு நாளில் நீர் எழுந்திருப்பீரையா, ஜீவன்ல சுவாசம் உள்ள நாங்கள் அனைவரும் உண்மை துதித்து பாட வேண்டும் ஐயா. ஒரு பெரிய சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.